ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா வீடே மணக்கிற மாதிரி கமகமன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பார்க்க போகிறோங்க. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு குக்கரில் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க, ஊற வச்சுக்கலாங்க. இது கூட நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதை போட்டு நல்லா அவிச்சு வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த சாம்பாருக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. வதக்கி விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வைக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக குழஞ்சி குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோங்க. நல்லா கத்திரிக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க, அந்த எண்ணெயிலே வதங்கிச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கிறேங்க. இதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. இது கூட நான் துவரம்பருப்பு அவிச்சு வச்ச துவரம்பருப்பை போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வாட்டராக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதால நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சுக்கிறேங்க வேகிறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு வாட்டி கலந்து விடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோட நான் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. நல்லா வீடே மணக்கிற மாதிரி கமகமன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.